கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் நமது காலை நேர தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேதத்தின் பகுதி ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அநேக வேளைகளில் நாம் நினைத்துக் கொள்கிறோம், அருமையான பாடல்களும் அதற்கேற்ற நல்ல இனிமையான ஓசைகளை தருகின்ற இசைக்கருவிகளோடு இணைந்திருக்கும் போது நாம் பாடுகும்போது நாம் ஆராதனை செய்கிறோம். அதுவே ஒரு நல்ல ஆராதனை என்பதாக நினைக்கிறோம். நல்ல பாடல்களை பாடுவது நல்லது. இசைக்கருவிகள் இசைத்தலோடு இணைந்து பாடல்களை பாடுவதும் நல்லது. ஆனால் வேதம் ஆராதனையை குறித்து என்ன சொல்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமானால் அது நமக்கு மிகவும் ஏற்றதாய் காணப்படும். வேதவசனம் இப்பணமாய் சொல்கிறது, சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். என்னுடைய சரீரம் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். கலாத்தியரிலே பவுல் இவ்வண்ணமாய் எழுதுகிறார், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். பவுல் இவனமாய் சொல்கிறார், நானோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே பிரசங்கிப்பேன். இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை வாழும்படிக்கு ஒரு கிறிஸ்தவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் தன்னுடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தத்தை எப்படி நிறைவேற்றினாரோ அப்படியே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய சரீரத்தை கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு புத்தியுள்ள ஆராதனை. சரீரங்களில் ஒப்படைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்போமானால், யோபு பக்தன் இவ்வண்ணமாய் சொல்கிறார், என் கண்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிற நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? என் கண்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்து வரவில்லை. ரட்சிப்பை பற்றி யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை. பாவத்தை குறித்து உணர்த்தப்படுவதற்கு வழிகள் மிகவும் குறைவு. ஆனால் யோபு பக்தன் தெளிவாய் சொல்கிறார், என் கண்கள் அவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறது. அநேக வேளைகளில் நாம் இந்த உடன்படிக்கை நம்முடைய கண்களோடு செய்திருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். தாவீது ராஜாவை குறித்து வேத வசனம் இவ்வண்ணமாய் சொல்கிறது, தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அவனை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். ஏன்? அவர் ஒரே ஒரு விஷயத்திலே பாவம் செய்தார், நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அதை தவிர மற்ற எல்லா இடத்திலும் தேவனோடு நெருக்கமாக வாழ்வதற்கும் நடப்பதற்கும் பழகி கொண்டவராகவே காணப்பட்டார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த தாவீதைத்தான் தேவன் சொல்கிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். எங்கு சென்றாலும், யுத்தம் செய்தாலும், நடந்தாலும், போனாலும், ஆண்டவரே இதை நான் செய்யலாமா, உம்முடைய சித்தம் என்ன என்பதை தேவனிடத்தில் கேட்டு அதன்படி வாழ்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தவராய் காணப்பட்டார். பாருங்கள், நமக்கெல்லாம் தெளிவாய் தரும் ஆதியாகமத்திலே தேவனோடு நடந்து தேவனோடு எடுக்கப்பட்ட பரிசுத்தவானை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பரிசுத்தவானை பற்றி வேத வசனம் மிகவும் தெளிவாய் சொல்கிறது. பாருங்கள், இப்படியாக நமக்கு முன்பாக மேகம் போன்ற அநேக சாட்சிகள். வேதவசனம் இவ்வண்ணமாய் சொல்கிறது, ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டே இருந்தான். ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டே இருந்தான். அவர் தேவனுக்கு பிரியவனாய் இருந்தார். ஆதியாகமம் 5வது அதிகாரத்திற்கு நேராக நீங்கள் கடந்து வருவீர்களானால் அங்கு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவனோடு நடந்து கொண்டே இருந்தார். தேவனோடு நடந்து தேவனோடு வாழ்ந்து கொண்டே இருந்தார். பாருங்கள், நாம் எப்படிப்பட்டவர்களை காணப்படுகிறோம்?
அந்த நாட்களிலும் ஜனங்கள் கொடூரமானவர்களாய் இருந்தார்கள். அந்த நாட்களிலும் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இவரோ தேவனோடு நடந்தவர்களாகவே இருந்தார். கடவுள் பக்தி அல்ல, விசுவாசம் இல்லாத அந்த நாட்களில் அவர் தேவனோடு நடந்து கொண்டே இருந்தார். ஆதியாகமம் 5:24 இவனமாய் சொல்கிறது, அவர் தேவனோடே நடந்து நடந்து அவர் தேவனால் எடுத்துக் கொள்ளப்பட்டார். பாருங்கள், எபிரேயர் 11:5 நேராக நாம் வருவோமானால் அங்கு வேதவசனம் இவனமாய் தெளிவாக விசுவாசிகளின் பட்டியலிலே இவ்விடமாய் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தால் ஏனோக்கு தேவனோடு நடந்து தேவனுக்கு பிரியமானவராக இருந்து அவரால் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்தவான்கள் இவ்வளவு வைராக்கியமாய் இருப்பார்கள் என்றால், இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நமக்கு பாவத்தின் மேல் ஆளுகை தந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நமக்கு மேல் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறாரே, பாவத்தின் எண்ணங்களை பாவத்தின் நினைவுகளை மேற்கொள்ளும்படி வேளா பெற்றிருக்கிற ஸ்லாக்கியம் கொண்டிருக்கிற நாம் சரீரங்களை தேவனுக்கு பிரியமுமாக அவருக்கு பிரியமான ஒரு நல்ல சுகந்த வாசனையான ஜீவபலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? வாழ்க்கையை அலசி பார்ப்போம். சரி செய்ய வேண்டிய இடத்திலே சரி செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இப்பொழுதும் நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமுமான புத்தியுள்ள ஒரு பலியாக நீர் விரும்புகிறபடி ஒப்புக்கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுவீராக. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.